டைம் என்னடா? மணி 6. 6? என்னது 6? ஆமா மச்சான் நல்லா ஃபைட் பண்ற, நல்லா குத்து போற. 6 மணி ஆச்சுன்னா ஏன்டா இப்படி பேய்களா பயப்படுற? அது வேற இது வேற. இன்னும் அது வேற இது வேற. அசிங்கமா இல்ல? அசிங்கமாவே இல்ல. டேய் நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன், யார்கிட்ட சொல்லிடாதீங்க. சொல்லு. இப்போ கூட நான் பாத்ரூம் போனோன்னா ராத்திரியில எங்க அம்மா கூட்டின்னு தான் போவேன். இந்த வயசுலயுமா? 6 வயசா இருந்தானே 60 வயசா இருந்தானே பேய் தான், அற தான், ரத்தம் தான். துப்புங்க, நல்லா துப்புங்க. தினமும் கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது என்னை பார்த்து எனக்கே துப்பணும்னு தோணும். ஏன் தெரியுமா? ஏன்? பகல்ல எழுந்துக்கும் போது வீரனா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா ராத்திரி வந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் நடுங்குதுடா. எப்படா இல்லன்னு சொல்ற நீ? நம்ம நாட்டு பொண்ணுங்க ரோட்ல புடவை கட்டி நடந்து போகும்போது உடம்பு தெரியாம இருக்கிறதுக்காக முந்தானி எத்தனை முறை இழுத்து 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 எத்தனை இழுத்து விஷயத்துக்கு வா உடம்ப மறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா வேலைக்கிழமைனா தர்கால பேய் பிடிச்சி ஆடுற பொம்பளைங்களை போய் பார்க்கணும். முந்தான கீழே விழுறது கூட தெரியாம பயங்கரமா ஆடுவாங்கடா. அவங்களுக்கு என்ன உடம்பு காமிக்கணும்னு ஆசையா? பேய் எல்லாம் இருக்குடா. சும்மா அதை பத்தி பேசக்கூடாது. அதுக்கு நம்ம மேல லவ் வந்து வந்தாலும் வந்துரும். ஆமா, நாங்களும் 3 நாளா கதை சொல்லுங்கன்னு கேட்டே இருக்கோம். நீங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்கீங்க. வாங்க சித்தப்பா வந்து கதை சொல்லுங்க. சொல்றேன். கதையா? ஆமா. என்ன கதை? பேய் கதை. பேய் கதையா? ஆமா. நான் தைரியமா சொல்லுவேன். சின்ன பசங்க நீங்க பயப்பட மாட்டீங்க? நிறுத்துங்க. முதல்ல கதையை சொல்லுங்க, அப்புறம் பயப்படுறது நாங்களா இல்ல நீங்களான்னு பாப்போம். அப்படியா? சரி, ஓகே. ஒரு ஊர்ல கண்ணு ராகவா என்ன பண்ற சாமி? கதை சொல்லிட்டு இருக்கமா. என்ன கதை? பேய் கதை. பேய் கதையாமா? பேய்க்கு பயப்படுறோம் தான். பேய பத்தியா பேசிக்கிட்டு இருப்பான். பேய் சினிமாவே பாத்துக்கிட்டு இருப்பான். பேய பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். இப்ப பேய் கதைய சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் ராத்திரி ஊரையில தூங்க விடாம இம்சை பண்ணுவான்டா. நீ கொஞ்சம் சொல்லண்டா. எனக்கு பேய் கதைலாம் தெரியாது. ஆச்சி, நான் அதை சொல்ல அவனை கொஞ்சம் கூப்பிடேன்டா. டேய் ராகவா, நான் ஒன்னும் பயப்படலண்ணே. ரொம்ப தைரியமா தான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அவன் தைரியமா தான் இருக்கான். நீங்க தான் அவனை பயன்படுத்துறீங்க. பசங்களோட தானே இருக்கான், வந்துருவான், விடுங்க. ஆமா ஆமா, இப்ப பாக்குறதுக்கெல்லாம் தைரியமா தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல பாரு ஓடி வந்து என் இடுப்புல ஏறிக்குவேன். ஒரு ஊர்ல எத்தனை ஊர்ல டைரக்டா பேய்க்கு வாங்க. ஏய் அவசரப்படாதடா தடியா. பேய் பொறுமையா தான் வரும், இரு. ஒரு உங்களுக்கு பயமா இருந்தா கிட்ட வாங்க. சின்ன பசங்க எல்லாம் பயப்படுவீங்க, கிட்ட வாங்க. வாங்க. அந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடு. அந்த வீட்டுக்கு தள்ளுப்பா, நீ தள்ளு நீ. அப்பா, குழந்தைங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, பயந்துட்டீங்களோன்னு அதால் தான் நான் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டேன். கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன், பயப்படாதீங்க, சரியா? உங்களுக்கு பாத்ரூம் வருது இல்லை தண்ணி குடிக்கணும்னா டக்குன்னு என்னை விட்டு போயிடாதீங்க, கூப்பிடுங்க, நானும் வரேன். எதில் விட்டேன்? ஒரு ஊர்ல. ஊரு தானே, ஏன் ஒரு ஊர்லன்ற? ஓகே, சாரி. ஒரு ஊர்ல ஒரு வீடு. வீடா? வெறும் வீடு தாண்டா. அந்த வீட்டுக்குள்ள ஒரே காத்தா காத்தோ காத்தா. இல்ல, அது வெயில் காலம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேணாம். அண்ணன் புள்ளிங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், காதை கடிச்சு துப்பிடுவேன். டேய் ராகவா, இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பேசி குழப்பாதீங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் பாத்ரூம் தூங்க போறேன். உனக்கு பேய் கதையே சொல்ல தெரியல, நாங்க சொல்றோம். ஏய், ரீ ரெக்கார்டிங் எஃபெக்ட்லாம் வேணாடா, வெறும் கதை மட்டும் சொல்லுங்கடா. அப்பதான் ஒரு த்ரில் இருக்கும். த்ரில் இருக்கடா, என் உயிர் இருக்காதுடா. போனா போட்டு. நீ சொல்ற பேய்க்கு 2 கை 2 கால், நான் சொல்ற பேய்க்கு 10 கை 10 கால். எப்பாடே, 2 கை 2 கால் இதெல்லாம் உச்சா போயிடுவேன். 10 கை 10 கால் வேணாண்டா. நிறுத்து, அவரை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்றதாவது கதை, ஆனா இது நிஜம். நான் சொல்ற பேய் எரிஞ்ச பேய். பேயே பயங்கரமா இருக்கும், இதுல எரிஞ்ச பேய் வேறயா? ஆமா, அந்த பேய்க்கு முடியெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் வெளியில வந்து அம்மா. என்னம்மா? நாக்கியா? எத்தனை சொல்றது? நாக்கா? பெரிய நாக்கு, அது வெளியில வந்து அது ரத்தம் உடல்ல விழுது. அம்மா, ஆரம்பிச்சிட்டானா? ஆரம்பிச்சிட்டா. ஏய், போடா தடியா. இப்ப வருவான் பாரு, இப்ப வருவான் பாரு.
இல்லம்மா அந்த ரெண்டு பசங்களும் என்ன பயமுறுத்துறாங்கம்மா. ராகவா உனக்கே இது நியாயமா இருக்குதாடா? என்னம்மா? ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஓடி வந்து என்ற இடுப்புல ஏறிக்கிறிய? நீ இடுப்புல உட்காந்து தான் சேர் மாதிரி என்ற இடுப்பே வளைஞ்சு போச்சு. ஏன்டா ஏன்டா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன்? சோபால உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒய்யாரமா உட்காந்துட்டு இருக்கிறேன். இறங்கு சாமியா, இறங்கு கண்ணு, இறங்குப்பா. அரைச்சி இறங்குற. ஐயா ஐயா என்ற இடுப்பு போச்சுடா. இரு ஒரு 2 பேரும் காலையில பாத்துக்கிறேன். கிட்ட வரண்டே. ஐயோ பயமா இருக்கும். மேல உட்காந்துக்கிறேன். அண்ணே நாய் கத்துதுண்ணே. நான் என்ன கத்த தாண்டா செய்யும்? நாய் மாதிரி கத்தாம பேய் மாதிரி கத்துதுண்ணே. அம்மா ராகவா அம்மா முடியலடா. போயிட்டு வாமா. அது இல்லடா, ராத்திரியில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுடா. நான் கூட தான் ராத்திரில தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. தடியா லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன சாப்பிடு, ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு. சரி சரி. ஹலோ பிரியா, ஆ? ஒரு வாரம் ஃப்ரீயா? நாளைக்கே வரியா? என்ன என் தங்கச்சி பிரியா நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரலாம். பேக்ரவுண்ட் மியூசிக் அச்சி இட்லி தின்னு. அண்ணி ஆ? உங்க தங்கச்சி பிரியா நாளைக்கு வராங்களா? இது ஒன்றக்காரம். உங்க கல்யாணத்துல பார்த்த மாதிரியே என்ன தேய்ச்சி தலைவாரி ரெட்டை ஜடை அப்படியே இருக்காங்களா? நோ நோ நோ. ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் மாடலிங்னு ரொம்ப பிஸியா இருக்கா. பெரிய மாடல் ஆயிட்டா. உன்னை விட ஹைட்டடா. பரவாயில்ல. உன்னை விட ரொம்ப ஸ்டைலடா. எது நமக்கு கொஞ்சம் ஸ்டைல் வரும். உன்னை விட ரொம்ப ரொம்ப கலர்டா. பரவாயில்ல பவுடர் போட்டு. அண்ணி வேற எதை பத்தியாவது பேசுங்க, கலரை பத்தி மட்டும் பேசாதீங்க. இதெல்லாம் நல்ல தைரியமா பேசு. சின்ன குழந்தைங்க கதை சொன்னா அங்க இருந்து ஓடி வந்து அசிங்கமா அம்மா அடுப்புல ஏறி உட்காந்துக்கோ. அரைச்சி சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேணாம். அம்மா வாமா போலாம். சாப்பாடு கூட போலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா 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 நீ போலாம். ஒன்றரை அக்கப்போருக்கு அளவில்லாம போச்சுரா. சின்ன வயசுல இருந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் பேய் கதையை சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இப்ப அக்கா. கண்ணு உச்சா போறதுன்னா போயிட்டு வா. அப்புறம் நடு ராத்திரியில நீ எழுப்பிட்டு நிக்காத. ஆமா ஆமா. சரி வா. எங்க என்ன கேள்வி கேக்குற நீ? எனக்கு வரல சாமி, நீ போயிட்டு வா. வா நீ உள்ள வா. உள்ள வந்து நில்லு. பயமா இருக்கு. வா. மா என்னடா ஏதாவது பாட்டு பாடமா? என்ன பயமுறுத்துனா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ண சொல்ற? என்ன நீ பேய் பாட்டு பாடுற? சாமி பாட்டு பாடலாம்ல. பாடுற கண்ணாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அரங்கினாடி நில்லாத்தா. எந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லாதா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீ ஆத்தா. சொல்லடி நீ ஆத்தா என்றதால எழுத்துறா சாமி. வாசலுக்கு வெளியில கிடக்க வேண்டியது எல்லாம் பெட்ரூம்குள்ள உனக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ தானே இதெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்த. அதுக்குன்னு எருமக்கடா வயசுலயுமா செய்ய சொன்ன நானு? எருமகடா வயசுலயும் பேய் பிடிக்கும். உன்னையெல்லாம் தீர்த்தவே முடியாது சாமி. இந்த செட்டப்பை மீறி எந்த பேய் பிசாசும் உள்ள வரவே முடியாது. அப்படியும் வந்துச்சுன்னா ஆஞ்சநேயா ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம். ஆஞ்சயா காத்து கருப்பு பேய் பிசாசு கிட்ட இருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும். என்னடா காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பிட்டினா அண்ணியுடைய தங்கச்சி பிரியா வரல, அவளை போய் நான் பிக்கப் பண்ண வந்துடுறேன். ராஸ்கேல் அவளை அந்த டைவர் கூட்டிட்டு வந்துருவோம் விடு. ஒரு 5:30 மணிக்கே வண்டி வருதுன்னு சொன்னாங்களே, எங்க? டேய் சின்னவனே, என்னடா காலையில இருந்து என்னமோ வாசலையா எட்டி எட்டி பார்த்துட்டு நிக்கிற? என்ன பாக்குற? ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. என்னைக்குடா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊடு தேடி வந்திருக்காங்க, நீ தான் அவங்கள பாக்குறதுக்கு ஓடி போவ. புரிஞ்சு போச்சு. எலி இனத்துக்கு அமனத்தோட போகுதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கு. எலி எப்பமா ட்ரெஸ் போட்டிருக்கு? பழமொழிய சொன்னா அனுபவிக்கணும், ஆராய கூடாதுன்னு அவரு சொல்றாரு. யாரு? என்ற கமலஹாசன். ரொம்ப குறும்பாயிடுச்சு உங்களுக்கு. எங்க அழக்கா? Blah, 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 blah,
அம்மா பிரியா வந்துட்டா, சீக்கிரம் வாங்க. அவளுக்காக நம்ம வெயிட் பண்றது அவளுக்கு தெரியக்கூடாது. அப்ப எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம கேஷுவலா வரலாம். டாங் 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 டாங். என்ன பாம்பு பம்புது? பிரியா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆண்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அக்கால மாதிரியே மறுவாதி. அதுக்குள்ள உனக்கு ரொம்ப மறுவாதி. ஐ சித்தி. நடிப்பீங்களா? கேஷுவலா வர்றானாமா. ஹாய். ஹாய். என்ன சொல்லாம கொள்ளாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க? தாடி பிரியா வர்றது இவனுக்கு தெரியாதா? இல்லம்மா, ட்ரெஸ் பண்ணி கேஷுவலா வெளியே போலான்னு திடீர்னு எதிர்க்க நிக்கிறாங்க. அப்புறம் 5:30 மணிக்கு அலாரம் வச்சது 6. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்களா? ஐயோ, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. நான் உங்களை ஏய், கேட்டேன். நீங்க- என்ன கேட்டீங்களா? ஆமா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பருங்க. எப்போ இப்படியே போடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தம்பி ஏடி, ஒரு வயசு பையன் இருக்கு, அதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன். அக்கா, உன் வீட்டுக்கு வரதுனால தான் நான் இவ்ளோ அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி அடக்க ஒடுக்கமா எப்பவுமே ட்ரெஸ் பண்ணது இல்ல. ஐயோ, இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்காது தம்பி? ஏன் பிடிக்காது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சலன்னு கேக்குறேன். அட இந்த வயசுல போடாம பின்ன இந்த வயசுல அதானே. எனக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு கொடுத்து வைக்கல. எங்க என்ற விரிசை இதுக்கெல்லாம் விட்டா தானா? அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீயா? ராகவா, அம்மா, நானு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. ஒரு பூங்காவனம் புதுமனம். ராகவு, நான் அந்த ட்ரெஸ்ல எப்படி இருந்தேன்? டெரரா இருந்த. அப்படின்னா சூப்பரா இருந்த அர்த்தம். என்ன ரொம்ப புகழாத எனக்கு. அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கூட இப்படிதான் ட்ரெஸ் பண்ணீங்களா? ஏண்டா, நான் இந்த ஆத்துல நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த அடக்க உடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடி, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. போ. நீங்களும் போங்க. ஐயோ, அண்ணி இங்க வாங்கல. என்னடா? கிரிக்கெட் ஆட வெளியே போறேன். ஆடிட்டு வரும்போது பிரியாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா வாங்கி வந்து கொடுக்கலான்னு. இந்த ஆத்துல நான் இத்தனை வருஷமா இருக்கேன், எனக்கு ஒரு gift வாங்கி தரணும் தோல்ச்சாடா நோக்கு. அண்ணி, நீங்களும் பிரியா ஒண்ணா? ஏன்? நீ அண்ணி, அப்ப பிரியா என் கனவு கண்ணி. என்னடா? சும்மா சொன்னே. சரி இதோ பாரு, அவளுக்கு gift எல்லாம் பிடிக்காது, பீச்னால ரொம்ப பிடிக்கும். பீச் எல்லாம் வாங்கி வந்து கொடுக்க முடியாது நீ. அது இல்லடா, இப்போ நீ கிரிக்கெட் ஆட போ, நாளைக்கு அவளை பீச் கழிச்சுட்டு போ. ஓகே, பீச் கரெக்ட் பண்ணி வேண்டியது. எனக்கு கூட தான் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. ஆனா நாயி பூனை அழுதா கூட மனுஷன் அழுகிற மாதிரி தான் கேக்கு. அதுக்கு போய் நீ இப்படி ஆள வந்தான மாதிரி அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கிற. வா, கதவை சாத்திட்டு போய் பாடுவா. அப்போ அது நாயும் பூனையும் அழுகுற சத்தமாமா? பேய் பிசாசு அழுகிற சத்தம் நினைச்சியா? ஆட நம்மளே ஒரு பேய். பேயெல்லாம் என்ன பார்த்தா பரலாங்கு தூரம் பறந்து. நான்தாம்மா ரூபாக்கம் வந்தேல, ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு உங்களை தேடிட்டு வந்தேன். நீங்க என்னடா என்ன பார்த்து சின்ன பழ மாதிரி பயந்து பேப்பரை மாதிரி விழுந்துட்டேன். அப்படியே ஒரு எத்து விட்டேன்னா சரி. அடியே, என்ன தூக்கி விடுறியே. எழுதுக்கோங்க. நான் help பண்றேன். ஏம்மா அப்படி கத்துனே? அந்த சமயக்கார கழுதை அடிச்சு பள்ளி மாதிரி மரத்துல ஒட்டிட்டு இவள என்னமா பேய பார்த்தாளாமா? பேயா அம்மா, நிறுத்தடி. இந்த கத்து கத்துனா அவன் வந்துட போறான். என்ன குழந்தை, பயந்துட்டியா? ஆமா நீ யாரோ பேய்னு கத்துறாங்க. யாரோ இல்ல, நான் தான். ரொம்ப வலிக்குது, சத்தம் இறங்குறியா? ஐயோ அண்ணியா, அண்ணி சாரி அண்ணி. அம்மா எங்க? இதுதான் நான் கீழ உட்கார்ந்து ஏற்கனவே கால பிச்சு விடுவேன் பிச்சு. தம்பி, சமயக்காரம்மா இடுப்பு பெருசா இருக்கு, ட்ரை பண்றேளா? எங்க அவ? புடி அவள. ஐய், சித்தி கேட்ச். கேட்ச். இவ்வளவு கிளாமரா இருக்கு. கம் ஆன் த்ரோ. டீன் கட்டி பிடிச்சிடலாமா? வாணா, எதுக்கு? என்ன அப்படி பாக்குற? இந்த அடக்க உடக்கம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் ஏய் குட்டி பசங்களா, இங்க வாங்க, இங்க வாங்க. என்ன சித்தப்பா? அம்மா டிஃபன் சாப்பிட கூப்பிடுறாங்க, போங்க. சரி சரி, இது புரியுது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, பால் விளையாடுறது கூட இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா? நான் ஒரு மாடல், நான் எதை செஞ்சாலும் மாடர்னா தான் செய்வேன். ஓகே, நான் ஒரு மாஸ். நாங்களும் எது பண்ணாலும் மாஸா தான் பண்ணுவோம். சுக்கரோ. சுக்கரவா? ஹிந்தில மட்டும் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏ? ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது.
சிரிச்சிட்டா லவ் சொல்லிடலாமா? வேணாம், பொறுமையா மூவ் பண்ணலாம். ஏங்க நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ, முகத்தை மூடி சிரிச்சா இன்னும் அழகா இருக்கீங்க. ஐயோ பின்னாடி திரும்பினா ரொம்ப அழகா இருக்கீங்க. போதும். அண்ணி ராகவா வா. வந்துட்டேன். என்ன விஷயம்? முடியவே இல்லை. நீ உங்களால முடியுமா முடியாதா? என்ன முடியும் என்ன முடியாது? உங்களால முடியுமா முடியாதா? தெளிவா சொல்லுடா. அண்ணி அண்ணி உன் தங்கச்சனா? என் தங்கச்சியா? உன் தங்கச்ச சொல்லு. லவ் பண்ற நீ, நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணா. எவ்வளவு தைரியம்டா நோக்கு? பர்மிஷன் கேக்குற பர்மிஷன். ஐ லவ் யூ சொல்லி தூக்கிட்டு போக வேண்டியதானடா. அண்ணி ஐயோ நீ அந்த அப்பா நல்ல அண்ணியா நல்ல கொழுந்தனாரு. ஏன்டியா இவ லவ் பண்றதுக்கு நீ ஐடியா குடுக்குறியா? என் குழந்தைக்கு என்ன குறைச்சல்? இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க என் தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணுமே. அதானே. குறைச்சல் ஒண்ணும் இல்லத. ஆனா இவன் கலருக்கு அவ கலருக்கு காம்பினேஷன் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குமே. தாயாடி நீ? எது? நீ தாயா நீ? ஏய் ஏங்க பார், உன் புருஷன் இதே கலர் தானே? இதே வைத்தல் தானே என்ன பார்த்தா? பரவாயில்ல விடு தம்பி, விட்டுடு. இல்ல நீ வேற எதை பத்தி ஆனா பேசலாம், ஆனா கலரை பத்தி மட்டும் பேசக்கூடாது. சரி சரி, நீ அவளை லவ் பண்ற, அவ உன்னை லவ் பண்றல இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, என்ன லவ் பண்ணாமையா காலேஜ் லீவுக்கு இங்க வந்திருக்கா? அவ பாக்குற பார்வை சிரிப்பெல்லாம் வச்சு அவ என்ன லவ் பண்றான்னு தெரியும், ஆனா வெளிய சொல்ல மாட்டா. நீ இதுக்கெல்லாம் நான் நல்ல ஒரு ஐடியா என்ன வச்சிருக்கேன். ஐடியா? குடும்பத்தோட வெளியே போய் கூத்தாடுறவங்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற பொண்ணும் கூட குத்தாட்டம் போட்டேன்னு வச்சுக்க, அவளுக்குள்ள இருக்க காதல் தன்னால வெளியே. நல்ல ஐடியா. குடும்பத்தோட போலாமா? போலாம். இன்னைக்கு இந்த குத்தாட்டம் எல்லாம் வராது, வெறும் டப்பா குத்துதான். பொங்குத்தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ராகவா கேனாய். இப்போ உங்க வீட்டுல தீய சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. எங்க மூதாதையர்கள் எழுதி வச்ச புத்தகத்தை படிச்சு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சிவனுக்கு இஷ்டமான பூஜை வஸ்து முக்கண் கொண்ட தேங்காய். மனசார கடவுளை நினைச்சுக்கிட்டு உங்க வீட்டு நடுக்கூடத்துல வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கங்க. உங்க வீட்டுல தீய சக்தி இருந்தா இந்த தேங்காய் தன்னால சுத்தி அந்த தீய சக்தி இருக்கிற திசையை காட்டிடும். அப்படி நடந்துட்டா உங்க வீட்டுல பேய் இருக்கிறது 50% உறுதி ஆயிடும். 50% தான் தெரியுமா சாமி? அப்ப முழுசா பேய் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சொல்றேன். சொல்லுங்க. சாமிக்கு படையல் வைக்கிற மாதிரி விருந்து சமைச்சு உங்க வீட்டு நடுக்கூடத்துல ஒரு பசுமாட்டை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைங்க. அப்படி அந்த கோமாதா அதை சாப்பிடாம மிரண்டு ஓடிடுச்சுன்னா உங்க வீட்டுல தீய சக்தி இருக்கிறது 75% உறுதியாயிடும். அப்ப 100% தெரிஞ்சுக்கிறதுக்கு வழியை சொல்லிடுங்க சாமியா. இது கடைசி சோதனை, ரொம்ப பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கு சாமி? தேங்காய் சோதனை அப்பவும் கோமாதா சோதனை அப்பவும் நீங்க பக்கத்துல இருந்தா எந்த பாதகமும் இருக்காது. சரிங்க. ஆனா இது ரொம்ப பயங்கரமான சோதனை. நீங்க பக்கத்துல இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தா அமையும். என்ன பண்ணணும் சாமி? உங்க வீட்டுல இருக்கிற எல்லா விளக்கையும் அணைச்சிட்டு நடுவு கூடத்துல ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு நீங்களோ இந்த அம்மாவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தருடைய ஒரு துளி ரத்தத்தை தீபத்து முன்னாடி விட்டுட்டு உடனடியா வீட்டுக்கு வெளியே போய் எல்லா கதவையும் சாத்திடுங்க. இந்த சோதனை முடிவுல தான் உங்க வீட்டுல அந்த தீய சக்தி இருக்குதா இல்லையான்றது 100% உறுதியா தெரியும். ஐயா, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு சாமி. சாமி ஈஷா குறுக்கு வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்க சாமி. இல்லம்மா, ஏண்டி அந்த ராகவன் பையனை ஊர் கடப்புறக்கு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீ என்னமா மாடு மாதிரி பச்சை புள்ள பார்த்து மேய்ச்சிட்டு இருக்கற? இல்லம்மா, யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஐடியா வந்துடுது. என்னது? என் தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்ததா சொல்லி என் தங்கச்சி பிரியாவை ஊருக்கு போக சொல்லிடுறேன். என்னடி வா, அவ ஊருக்கு போனா இவன் போகணும்ல? இல்லம்மா, அவ போனா என் கொழுந்தனும் பின்னாடியே போயிட மாட்டான். அட்ரஸ் அக்கா, எனக்கு இந்த ஐடியா எல்லாம் போச்சு. காமாச்சி, உனக்கு நெசமாலுமே மூளை இருக்குது. எல்லாம் உங்க ஆசீர்வாதமா? அந்த ராகவன் பையன் வர ஆக்டிங் கூட ஆக்டிங் கூட. என்ன ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க? ஜஜங், டடங், ஜங். டன், டடங். என்ன பார்க்கல லவ்வர்ஸுங்க கோச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி எங்க அம்மா அந்த பக்கமும் உங்க அம்மா இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு எங்க அம்மா உங்க அம்மா கால்ல விழலையோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்ற அண்ணி போடா அம்மா, என் புள்ள போயிட்டு போறான். என் தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது.
உடம்பு சரியில்லை தானே ஃபோன் வந்தது, ஏதோ போன மாதிரி அழுறீங்க. சரியான நேரத்துக்கு போறலாம் போயிட்டு வர போல இருக்கு. ஐயோ அண்ணன் வேற ஊர்ல இல்லையே. நீங்க போறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி தரட்டுமா? இப்போதைக்கு பிரியாவை மட்டும் அனுப்பி வைக்கலாம்னு இருக்கேன். பிரியாவா? அம்மா என்ன தம்பி சேர் ஓட்ட மாதிரி சவுண்ட் பண்ற? நெஞ்சு வலி அண்ணி. மாமாக்கு உடம்பு சரியில்லையா? இவ்வளவு நேரமா அதானடா சொல்லிட்டு இருந்தேன். அதுல சரியா விழல அண்ணி. அம்மா அம்மா ஐயோ அம்மா யாங்கண்ணு என்னடா சொல்லம்? மாமாமா மாமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு நெஞ்சுலி வந்துருச்சாக்கு. ஆமாம்மா. ஐயோ என்ற வாசக்கா யாங்கண்ணு நீயே பிரியால கொண்டே ஊர்ல விட்டு போறியா? பாத்தியாடி இப்ப எங்க வச்சுக்கணும் நெஞ்சுலியே? அப்படியே என் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போடா. அண்ணி பசங்க எல்லாம் வேணாம் அண்ணி, நானும் பிரியா மட்டும் போயிட்டு வரோம். நாங்களும் வருவோம். அது என் தோப்பனார் கடைசியா என் பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு? அப்பா உடம்பு சரியில்லைனாலும் இவ கிளாமர் குறையவே மாட்டுது. போடா, நம்ம தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லையாண்டி? அப்பாக்கு உடம்பு சரியில்லை. என்ன பண்ற என்ன பண்ற? அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு மைக்கடிச்சு கீழே விழுவாங்கல்ல, அதான் அட்வான்ஸா புடிச்சிட்டேன். அச்சே கீழ விடுறா. சீக்கிரம் ஊர் கிளம்புற வழிய பாரு. சரி. வாடா வாங்க வாங்க. பாப்பலாம். கிளம்புங்க. சீக்கிரம் கிளம்பு போ. இனிமேல் தாம்மா இந்த ஆத்துல நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா மாட்டுக்காரர நான் சொல்லும் போது உள்ள வந்தா போது நடுவுல விட்டுறாதீங்க. ஏன்னா மாடுன்னா எனக்கு ரொம்ப பயம். நேக்குதா ஐயா ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. நம்ம வீட்டுல பேய் இல்ல காமாட்சி. தேங்காய் சுத்தி எடுத்துமா. நெக்ஸ்ட் மாட்டுக்கு மீல்ஸ் வச்சு பார்க்கலாடி காமாட்சி. ஐயா மாட்டுக்காரரா வாங்க மாட்டை கொண்டு வாங்க. கோமாதா சாப்பிடுமா. இந்த வீட்ல என்னமோ இருக்குதுமா, நீங்க இங்க இருக்காதீங்க, வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. ஆளுங்களுக்கு தெரிய போயா. இந்த ஆத்துல பேய் இருக்கதா 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிளட் டெஸ்ட் வேணுமா? காவாச்சி காவாச்சி எல்லாம் இருந்தாலும் ஏன்ற வீட்டுக்காரர் ஆச்சாச்சியா இந்த வீட்டை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரலடி. இது வர இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட், அதுல பேய் வரலன்னா நம்மள இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்லடி. பீஸ் கோஆபரேஷன் பண்ணி தாங்க. அடி தலையே இருங்க, மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆத்தா மாரி ஆத்தா காளி ஆத்தா முப்பாத்தா செல்லாத்தா எங்க ஆத்தா உங்க ஆத்தா எங்களை காப்பாத்தாத்தா. காவாச்சி சீக்கிரமா வையுமா. காவாச்சி சொல்லாம கொள்ளாம சோலாம விட்டுட்டு போக கூடாது கண்ணு. இருக்கண்ணு ஐயா ரத்தத்தை கொடுத்துட்டு போலாண்டி கண்ணு. சீக்கிரம் ரத்தத்தை விட தொலைங்க, அது வந்துட போகுது. பயமா இருக்குது. ஐயோ சீக்கிரம் குத்தி ரத்தத்தை எடுங்க, அது வந்துட போகுது. ஐயோ வரமாட்டேங்குதா. சீக்கிரம் ஏன்டி அடிச்ச குத்தி தொலை. சிலிப்பா ஆகுதுடி. உசரே உசரே போனா வருமா வருமா. அப்ப குத்தி தொலைடி. ஐயா பேயினால இந்த வீட்ல எனக்கு மரியாதை போச்சு. உசரே போகும்போது குத்து.
என்னம்மா ஆச்சு? அட என்ன ஆச்சு? ஏ ஆத்தா இருக்கு. முதல்ல அந்த முக்காடை எடு. என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. எல்லாம் ஆச்சு சாமி. சாமி, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். பேய் அப்படியே பிளட்ட நாக்கால அப்படின்னு நாக்கி எடுத்து சாமி. நீங்க தான் அந்த பேய் எங்க ஆத்துல இருந்து துரத்தணும் சாமி. அம்மா, எனக்கு பேய் ஓட்ட தெரியும்னு உங்ககிட்ட போய் சொல்லி பணம் பறிக்கிற ஆள் நான் இல்ல. பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. ஐயா, பேய கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ரூட்ட கிளியரா சொன்னீங்க. ஓட்ட சொன்னா எஸ்கேப் ஆகுறீங்களே சாமி. இது நியாயமா? தெரியாததை தெரியாதுன்னு தானே நம்ம சொல்ல முடியும். இதுக்கு பேய் என்ன டர்ரு போல் இருக்குது. அதான் நைஸா நழுவு ஏம்மா? பாக்குது சாமி. என்ன டர்ரு பொருன்னு சாமி முன்னாடி உட்காந்துக்கிட்டு போங்கம்மா. சாமி, வாங்க சாமி, வாங்க சாமி. அந்த சாமியார் தான் எங்களை கை விட்டுட்டாரு. நீங்களாவது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் எப்படியாவது விரட்டி விடுங்க சாமி. வாங்க சாமியா. ஓம் சரவண பவா. ஓம் வசந்த பவா. வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. ஏண்டா புழைக்கிறதுக்கு வழி தெரியாம ராத்திரி முடிவு பண்ணி காலையில தான் போர்டு மாட்டணும். அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா. பேய் ஓட்டுறதுக்கு இவ்வளவு டிமாண்டா? ஆமா பாஸ், அப்படி இருக்கிறனால தான் நம்மளுக்கு பெரிய ஆப்பரா மாட்டிருக்கு பாஸ். இந்த பார், பாசு தலை வாங்குறதுலாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் வச்சுக்க. இங்க நீ சிஷ்யன், நான் குரு. வாங்கங்க வாங்கங்க. பேய் பேய் ஓட்டுங்க. வேற போட்டிருக்காங்க, சிக்கிட்டோமோ. போயிடலாம். ஐ சே யூ நிஷ்ரா. ஐயோ டேய், இந்த வீட்டை பார்த்தாலே பேய் இருக்கிற மாதிரியே தெரியுதுடா. ஏங்க, அளவுக்கு மீறி புலம்பி இல்லாத பேய் நீங்களே கூப்பிடாதீங்க. கொஞ்ச நேரம் கந்த சிசி கவசத்தை படிப்போம், பேய் ஓட்டுற மாதிரி நடிப்போம், பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். சரி சரி, சீக்கிரம் படி. உயிரின் உயிரே, உயிரின் உயிரே, உயிரின் உயிரே. கொண்டா இளவெடுத்தவனே. டேய், கந்த சஷ்டி கவசத்துக்கு பதிலா சூர்யா ஜோதிகா நடித்த காக்க காக்க பாட்டு புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிய பிடிச்சவனே. காக்கா காக்க போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இங்க இருக்கு, படிக்கிறேன். காக்க காக்க கடங்கவேல் காக்க நொக்க 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 பாக்க பாக்க பாவ. புரே, நான் தானே எப்பவும் மிமிக்ரி பண்ணுவேன். இப்போ நீங்க பண்றீங்க. ஐயோ, அது நான் இல்லடா, வேற ஏதோ வாய்ஸ். வேற வாய்ஸ். பாஸ், இங்க நம்மள தவிர வேற யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பாஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. செத்துருவ போல இருக்குடா. 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. யாரா அந்த 4 பேரு? நானும் என் பொண்டாட்டி 2 பிள்ளைகளும். டேய், நான் ஒன்னு அடிச்சேன். என்ன யாரா? தெரியல. ஐயோ, என்னாச்சு? அமுக்கு பிடிச்சாச்சு. பேய புடிச்சு போட்டீங்க. உள்ள இருக்கு, பாக்குறீங்களா? நாங்க நம்ப தடவை பாத்துருக்கோம். இனிமே எங்க ஆத்துக்குள்ள பேய் வராது. எப்படி வரும்? இது உள்ள இருக்கும்போது வராது வராது. ஏ சாமி, உங்க காவி வேட்டி எங்க போச்சு? ஆவிக்கு காவி பிடிக்காது, அதனால கழட்டி வச்சிட்டோம். இந்த பாருங்க, இந்த நாட்டுக்காக ரத்த சிந்தனவனை எத்தனையோ பேரை பார்த்திருப்பீங்க. உங்க வீட்டுக்காக ரத்த சிந்தனவனை பாக்குறீங்களா? அபோட்ட என்ன சோழங்கள பொம்மை கம்பத்துல இருந்து கழண்டு விழுந்த மாதிரியே கிடக்குது. பொம்மையில கேவலப்படுத்தாதீங்க. இந்த பாடியை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது போட்டு யாருங்க 20,000 ரூபாய் பேசுனா 30,000 ரூபாய் கொடுத்தாங்க. நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். கோ 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 கோ. வாங்க. யோ 50 கேஜ் எந்திரியா. ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். என்ன முடிக்கிறான்? வழக்கமான கேள்வி கேட்பானோ? நான் எங்க இருக்கேன்? கேட்டுட்டான். என்ன உனக்கு தெரியுதா? தெரியல. பேமெண்ட் அமுக்கிட வேண்டியதான். செருப்பு பிஞ்சிரும். காஃபி. சுகர் கம்மியாக தானே போட்டிருக்கு? சீனி சாமியே, உன்னோட பெங்களூர் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப பிரமாதமா இருந்தது. இந்தாங்க. நான் இல்லாம ஒரு வாரம் சந்தோஷமா இருந்திருப்பீங்களே. ரொம்ப சாலியா தான் இருந்தது. ஆமா, பசங்க ராகவன்லாம் எங்க? அவன் வந்து இந்தா இவளோட அப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். நேத்துக்கே வர சொல்லி சொல்லிட்டேன். இந்நேரம் வந்துகிட்டே இருப்பேன். வந்துட்டான் போல் இருக்க. ஆரம்பிச்சிட்டியா? அண்ணே, எப்படி இருக்கீங்க? பேங்க்ல வந்து எப்போ வந்தீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அவங்க அப்பா உடம்பு எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்காரு. நாங்க இல்லாம ஒரு வாரம் ஜாலியா இருந்தீங்களா? நீ ஒருத்த இல்லாத குறை ராசம். இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க. அது பேயறையில தான் இவரா. அண்ணே, ஐயோ அம்மா,
சும்மா 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 காமெடி 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 காமெடியா? எவ்வளோ சோறு எவ்வளோ சோறு? எல்லாம் நீ தான் இங்க பார், இதான் சிக்கன் டிட்டிப்பாய். சிட்டி பைதான் சிக்கன் பீச்சா பா. நான் இந்த சிக்கன் பீச்சா இங்க உட்காந்து சாப்பிட மாட்டேன், அங்கேருந்து அதில் உட்காந்து தான் சாப்பிடுவேன், சரியா? டைம் டைம் டைம். ஐ ஏ ராமு, வாடா வெளியே. நீ குட் ராமு. பா சுச்சா இருது. சிக்கன் சாப்பிட்டு சுச்சா போவான், இல்லை சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடுவா. சுச்சா போயிட்டு வந்து சிக்கன் சாப்பிடு. சரி நீ போ. பா வயல யாரும் தடி பையன் பட்டுக்கிறான்பா. டேய் போனே அந்த பாய் மூட. இப்ப ஏன் நீ அழுகுற? புடிச்சு சப்போர்ட் பண்றியா? இரு இரு, நீ மேல பா. நீ மேல அனுப்புவா. சூப்பர் சூப்பரா? ஏய் நீ ஏன் இப்ப கத்துற? தெரியல. அப்ப நீ கீழே இருந்தீன்னா இந்த தடியை சப்போர்ட் பண்ண கூடாது. அப்ப கீழே வா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. லூஸ் அந்த பொம்பளை. ஏய் ஒரு இடத்துல போய் நில்லுப்பா. ஏய் நீனா உன் சிப்பே நீ ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உச்சா போயிட்டு வரேன். வச்சா ராத்திரியில இருந்து இப்படியே குத்த வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவசரமா வருதுடா, நான் பாத்ரூமுக்கு போயிட்டேன். தாயின்னு கூட பார்க்க மாட்டேன், சாவடிச்சிட வேண்டி உன்னை. அடே சின்னவன அது பாத்ரூமுக்கு வந்தா என்ன மரியாதையா கூப்பிடுவான். நீ என்னடா என்ன வாடி போடினெல்லாம் கூப்பிட்டு இருக்கிற? பார்த்தது பேய்மா, பயமா இருக்குமா? ஏண்டி உனக்கு மெதுவா கூப்பிட தெரியாதா? சாரி, நான் மன்னிச்சிருக்கோ. பெரியவா நீங்களே இப்படி பயந்துட்டு இருந்தேன்னா ராகவனை தர்கா கூட்டிட்டு போய் யார் பேய் ஓட்டுறது? வாங்கோ. என்னது ராகவனையா? நான் வரல. ஐயா என்ற வையனை எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும். நான் வர்றேன். அப்ப நானும் வர்றேன். காமு, ராகவனை பாத்தியா? அவனா இருக்கானா இல்ல அதுங்களா இருக்கானா? நான் மட்டும் தனியா போய் எங்க பாக்குறது? 3 பேருமா போய் பார்க்கலாம். அது சரி, நீ கோத்து விடுறதுலயா இருடி. சீக்கிரம் வாடா போய் பார்க்கலாம். ஆஞ்சநேயர் ஜமக்காலத்தை கழட்டி வச்சுட்டு வாடா. தர்காவுக்கு கூப்பிட்டா வருவானா என்னமா? எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. கூப்பிடுகோ. நீ கூப்பிடுகோ. ஐயோ ராகவா, ராகவா சத்தம் போட்டு கூப்பிடுகோ. ஓடுறி ஓடுறி. மா நான் பயப்படுவேன்னு தெரியும்ல, என்னை ஏமா தனியா படுக்க வச்சேன்? டேய் இவனுக்கு பயமாண்டா. ஆமா என்ன இது, நீ அண்ணனும் பட்டு அடிச்சு நின்னுட்டு அது இருக்கீங்க. அண்ணன் ராத்திரியில எதையோ பார்த்து பயந்துட்டான். எதை பார்த்து பயந்தாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தர்காவுக்கு போய் மந்திரிக்கலான்னு இருக்கிறான். நீயும் வரியா? இல்ல வேண்டாம். இல்லம்மா நானும் வரேம்மா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. என்னை யாரோ 10 பேர் சேர்ந்து அடிச்ச மாதிரியே இருக்கு. இவனை 10 பேர் அடிச்ச மாதிரி இருக்குதா? இருக்கும். வா சாமி வா. வா கண்ணு. மூணு பேர் இருக்குன்னு சொன்னாங்களே. எங்கடா போற? திருப்பதி கோயில சுத்துற மாதிரி சுத்துறாரு. 4 டயரும் வண்டியில தான் இருக்கு, போங்க. வா கண்ணு, வாடா. டேய் உள்ள வாடா. அடே நீ ஏன்டா என்ன தனியா விட்டுட்டு போற? எனக்கு பயமா இருக்குடா. டேய் நீ வாடா. நீ எல்லாத்தையும் நீ பாத்துக்கறேன்னு சொல்லி இப்படி தனியா ஆத்து விட்டுட்டு போறியடா. டேய் வாடா வா. ஐயோ வாடா. கண்ணு, அடே தடியா நீ என்னடா வீட்ல பெட்ரூம்ல பாய போட்டு படுக்கிற மாதிரி ரோட்ல படுக்கிற? வாடா.